தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியது. அதில் கணக்கில் வராத லட்சக்கணக்கான ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகரில் லஞ்சம் வாங்கியதாக தீயணைப்பு வீரர்கள் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மூவரும் வெளிமாவட்ட பணிக்கு அனுப்பப்பட்டனர். அவர்களது வங்கிக் கணக்கிலிருந்து 59,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் 1,75,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. வேலூரில் ஓய்வூதிய நிலுவைத் தொகைக்காக 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக வனத்துறை உதவியாளர் ஏழுமலை கைது செய்யப்பட்டார். இதேபோல் சொட்டுநீர் பாசன மானிய கோப்பிற்கு கையெழுத்திட 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக நாமக்கல் வேளாண் பொறியாளர் லீலாவை லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்தது. வாழப்பாடி மற்றும் உளுந்தூர்பேட்டை சார்பதிவாளர் அலுவலகங்களிலிருந்து தலா 1,80,000 ரூபாய் மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டன. உலகளாவிய சந்தையில் வெள்ளிக்கு ஏற்பட்ட பற்றாக்குறை காரணமாக இந்தியாவில் அதன் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. அதே சமயம் உள்ளூர் சந்தை விலைக்கும் பங்குச்சந்தை விலைக்கும் இடையில் கணிசமான வித்தியாசம் உள்ளது. தீபாவளி பண்டிகை காலத்தை ஒட்டி நுகர்வு அதிகரித்திருப்பதால் உள்ளூர் சந்தையில் 1 கிராம் வெள்ளியின் விலை 205 ரூபாயை கடந்துவிட்டது. அதே சமயம் ETF பங்குச்சந்தை முதலீட்டில் அதன் விலை 20% குறைவாக உள்ளது. அதனால் வெள்ளி மீதான முதலீடுகளை நிறுத்துவதாக சில நிறுவனங்கள் தெரிவித்து வருகின்றன. இந்த அசாதாரண போக்கு இன்னும் 10 நாட்களில் இயல்புக்கு திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேவைக்கு ஏற்ப விநியோகம் இல்லாதது இந்த விலை உயர்விற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளி விலை கடுமையாக உயர்ந்து வரும் நிலையில் இனிப்புகளின் மேல் வெள்ளி இழைகளை பயன்படுத்துவதில் சிக்கல் எழுந்துள்ளது. தீபாவளியை முன்னிட்டு நாடு முழுவதும் இனிப்பு விற்பனை களை கட்டி வருகிறது. ஆனால் வெள்ளி விலை கடுமையாக உயர்ந்திருப்பதால் காஜு கத்லி போன்ற இனிப்புகளின் மேல் அலங்காரத்திற்காக வெள்ளி இழைகளை பூசுவதை இனிப்பு உற்பத்தியாளர்கள் கைவிட்டுள்ளனர். ஒரு பாக்கெட் வெள்ளி இழையின் விலை 750 ரூபாயிலிருந்து 1,200 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ வெள்ளியின் விலை 2 லட்சம் ரூபாயை தாண்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நிதியம் வெளியிட்ட புதிய தரவுகளின்படி உலகிலேயே வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா திகழ்கிறது. நடப்பு நிதியாண்டுக்கான திருத்தப்பட்ட தரவுப்படி இந்தியாவின் வளர்ச்சி வீதம் 6.6 உள்ளது. 4.8 விழுக்காடு வளர்ச்சியுடன் சீனா 2ஆம் இடத்தில் உள்ளது. ஜெர்மனி 0.2 விழுக்காடு, ரஷ்யா 0.6 விழுக்காடு, பிரான்ஸ் 0.7 விழுக்காடு, ஜப்பான் 1.1 விழுக்காடு, பிரிட்டன் 1.3 விழுக்காடு, அமெரிக்கா 2 விழுக்காடு வளர்ச்சி காணும் என கணிக்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டிலும் வளர்ச்சி குறித்த கணிப்பில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியா 6.2 விழுக்காடு வளர்ச்சி வீதத்துடன் முன்னிலையில் உள்ள நிலையில் சீனாவும் நைஜீரியாவும் தலா 4.2 விழுக்காடு வளர்ச்சியுடன் 2ஆம் இடத்தில் உள்ளன. அமெரிக்கா 2.1 விழுக்காடு, பிரிட்டன் 1.3 விழுக்காடு, ரஷ்யா 1 விழுக்காடு, ஜெர்மனி 0.9 விழுக்காடு, பிரான்ஸ் 0.9 விழுக்காடு, ஜப்பான் 0.6 விழுக்காடு வளர்ச்சி காணும் என IMF கணித்திருக்கிறது. ஹூண்டாய் நிறுவனம் இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 45,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இதில் 60% ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிலும் 40% உற்பத்தி திறன் அதிகரிப்பிற்கும் செலவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலையில் ஹூண்டாயின் 3வது பெரிய சந்தையாக இந்தியா உள்ளது. மாருதி, மஹிந்திரா மற்றும் டாடா நிறுவனங்கள் தரும் கடும் போட்டியை சமாளிக்கும் திட்டங்களில் ஒரு பகுதியாக முதலீட்டை அதிகரிக்க ஹூண்டாய் திட்டமிட்டுள்ளது. ஹூண்டாய் கார் ஆலை சென்னை அருகே இருங்காட்டுக்கோட்டையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்ஸ்டாகிராம் நிறுவனம் இளம் பயனர்களுக்கான தனி உரிமை மற்றும் பாதுகாப்பு விதிகளை மேலும் கடுமையாக்கியுள்ளது.
குறிப்பாக 11 வயதுடைய பயனர்களின் கணக்குகள் இனிமேல் PG-13 திரைப்படத்தை பார்ப்பது போன்ற கட்டுப்பாடுகளுடன் செயல்படும். 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உலாவக்கூடிய சில வகையான உள்ளடக்கங்கள் மற்றும் அவர்களை பின்தொடர வாய்ப்புள்ள சந்தேகத்திற்குரிய கணக்குகள் போன்றவற்றை இளைஞர்களின் ஃபீடிலிருந்து இன்ஸ்டாகிராம் தடுக்கும் என்றும் மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க பாப் பாடகியான டெய்லர் ஸ்விஃப்ட் உலகிலேயே பணக்கார பாடகியாக மாறியுள்ளார். தி லைஃப் ஆஃப் ஷோ கேர்ள் என்ற ஆல்பம் உலகளவில் வசூலை அள்ளி குவித்தது. இது தவிர உலகெங்கும் இவர் மேற்கொண்ட இசை கச்சேரிகளும் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன. இதையடுத்து அவரது ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு $2 பில்லியன், அதாவது 18,000 கோடி ரூபாயை தொட்டுவிட்டது. இதன் மூலம் டெய்லர் ஸ்விஃப்ட் உலகின் பணக்கார பாடகியாக உருவெடுத்துள்ளதாக ப்ளூம்பர்க் கூறியுள்ளது. பிரபல எழுத்தாளர் சேத்தன் பகத் தனது தொழில்முறை வாழ்க்கை குறித்த சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்திருக்கிறார். வங்கிப் பணியில் இருந்தபோது இந்திய மதிப்பில் சுமார் 8 கோடி ரூபாய்க்கு மேல் போனஸாக பெற்ற அடுத்த நாளே தனது பணியை ராஜினாமா செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். பணம் ஒருபுறம் இருக்க தனது லட்சியத்தை மட்டுமே எப்போதும் கருத்தில் கொண்ட இந்த மனப்பான்மைதான் தன்னை வெற்றிகரமான எழுத்தாளராக மாற்றியதாகவும் சேத்தன் பகத் கூறியுள்ளார். சுண்ணாம்பு கற்களை முக்கியமான கனிமங்கள் பட்டியலில் மத்திய அரசு சேர்த்துள்ளது. தொழில்துறையில் சுண்ணாம்பு கற்களின் பயன்பாடு வெகுவாக அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு போன்ற பொருட்கள் பட்டியலில் சுண்ணாம்பு கற்களும் இணைகிறது. சுண்ணாம்பு கற்கள் தொடர்பான கட்டுப்பாடுகள் இதுவரை மாநில அரசின் அதிகாரத்தில் இருந்த நிலையில் இனி அது மத்திய அரசின் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் துறை கட்டுப்பாட்டிற்கு மாறியுள்ளது. உலகின் எந்த பகுதியிலிருந்தும் ஏவுகணைகள் தங்களை தாக்க வந்தாலும் இடைமறித்து தாக்கி அழிக்கும் தொழில்நுட்பத்தை சீனா உருவாக்கி வருகிறது. இது தொடர்பான சிறிய மாதிரி வடிவத்தை சீனா தற்போது உருவாக்கியிருப்பதாக சைனா மார்னிங் போஸ்ட் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இந்த புதிய வசதியின் மூலம் ஒரே நேரத்தில் 1000 ஏவுகணைகள் வரை இடைமறித்து அழிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. அந்நிய தாக்குதல்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள கோல்டன் டோம் என்ற பாதுகாப்பு அமைப்பை இஸ்ரேல் உருவாக்கியுள்ளது. இதே போன்ற பாதுகாப்பு அமைப்பை அமெரிக்காவும் உருவாக்க உள்ளது. இந்தியாவும் சுதர்சன் சக்ரா என்ற பெயரில் இன்னும் 10 ஆண்டுகளுக்கும் முழுமையான வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க உள்ளது. டைம் இதழின் அட்டை படத்தில் வெளியான தனது புகைப்படத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்திருக்கிறார். டைம் இதழ் தனது அட்டை படத்தில் பயன்படுத்திய புகைப்படத்தை இதுவரை வெளியானதிலேயே மிக மோசமான புகைப்படம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த புகைப்படத்தில் தன் தலைமுடியை மறைத்து விட்டதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். இருப்பினும் அந்த இதழில் தன்னை பற்றி எழுதப்பட்ட கதை நல்லபடி இருந்ததாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் மாவட்டத்தில் உள்ள BRT புலிகள் காப்பகத்தில் தாயை பிரிந்த 3 புலிக்குட்டிகளை வனத்துறையினர் மீட்டனர். புலிகள் காப்பகத்தின் புனஞ்சனரோ வனச்சரக பகுதியில் தாயை பிரிந்த நிலையில் 2 புலிக்குட்டிகளை கிராம மக்கள் பார்த்தனர். பின்னர் வனத்துறையினர் நடத்திய தேடுதலில் மேலும் ஒரு புலிக்குட்டி மீட்கப்பட்டது. புலிக்குட்டிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவற்றை வனத்துறையினர் பராமரித்து வருகின்றனர். தாய் புலியை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. உலகளவில் பல பாக்டீரியா தொற்றுகளின் ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு திறன் மிக ஆபத்தான கட்டத்தை எட்டியுள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை எச்சரித்துள்ளது. இந்த அறிக்கையின்படி ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு திறன் ஒவ்வொரு ஆண்டும் 5 முதல் 15 விழுக்காடு என்ற விகிதத்தில் அதிகரித்து வருகிறது. உலகம் முழுவதும் 6 ஒரு பாக்டீரியா தொற்றுக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை உள்ளடக்கிய வழக்கமான சிகிச்சைகள் நிவாரணம் அளிப்பதில்லை என தெரியவந்துள்ளது. 2021 14 லட்சம் நபர்கள் உயிரிழப்புக்கு ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு திறன் நேரடி காரணமாக அமைந்துள்ளது. உலகளவில் அதிகமாக பயன்படுத்தப்படும் 22 ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கான எதிர்ப்பு திறன் அளவீடுகளை உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் தொற்றுகள், இரைப்பை குடல் தொற்றுகள், சிறுநீர் பாதை தொற்றுகள் மற்றும் பால்வினை தொற்றுகள் போன்ற அபாயகரமான நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் மருந்துகள் இவை.
இந்த சவாலை எதிர்கொள்ள நாடுகள் தங்கள் கண்காணிப்பு அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை பொறுப்புடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதானம் கேப்ரியேசஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த பிரச்சினையை கையாள உலக சுகாதார நிறுவனம் 4 முக்கிய பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. மனிதர்கள், விலங்குகள், சுற்றுச்சூழல் ஆகியவற்றுக்கான ஒருங்கிணைந்த மருத்துவ சுகாதார திட்டங்களை வகுக்க வேண்டும். தரமான நோய் கண்டறிதல், சிகிச்சை, கண்காணிப்பு ஆகியவற்றை அனைவருக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டும். ஒரு பகுதியில் உள்ள கிருமிகள் எந்த மருந்துகளுக்கு எதிர்ப்பு திறன் காட்டுகின்றன என்பதை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் மருந்துகள் மற்றும் சிகிச்சை முறைகளை மாற்றியமைக்க வேண்டும். ஆன்டிபயோட்டிக் மருந்துகளின் பயன்பாடு மற்றும் கிருமிகளின் எதிர்ப்பு திறன் குறித்த தரவுகளை உலக சுகாதார நிறுவனத்திடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை மழுங்கடிக்கும் கிருமிகளின் எதிர்ப்பு திறனை கட்டுப்படுத்தவில்லை என்றால் பல தீவிர நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பது மேலும் கடினமாகிவிடும் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. ஹிட்டாச்சி எனர்ஜி நிறுவனத்தின் உலகளாவிய தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க மையத்தின் விரிவாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதனால் அடுத்த 5 ஆண்டுகளில் 2000 கோடி ரூபாய் முதலீட்டோடு 3000 நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் TRB ராஜா, அரசு அதிகாரிகள், ஹிட்டாச்சி நிறுவன அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மத்திய பாஜக அரசின் புதிய ஊழியர் வருங்கால வைப்பு நிதி விதிகள் கொடூரமானது என்றும் உழைக்கும் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை என்றும் திமுக MP கடுமையாக கண்டித்துள்ளார். PF தொகையை முன்கூட்டியே எடுப்பதற்கான குறைந்தபட்ச வேலையின்மை காலத்தை 2 மாதங்களிலிருந்து ஓராண்டாக உயர்த்தியது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் சொந்த சேமிப்பில் 25 விழுக்காட்டு தொகையை ஓய்வூதியம் பெறும் வரை முடக்குவது அல்லது காலதாமதம் செய்வது மனிதாபிமானமற்றது என்று கூறிய கனிமொழி, மத்திய அரசுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என்று குற்றஞ்சாட்டியுள்ளார். இந்த மக்கள் விரோத விதி மாற்றங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு அனுப்பிய சட்டத்திருத்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய விவகாரம் தொடர்பாக ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. சட்டத்திருத்த மசோதா ஒப்புதலுக்காக தமிழ்நாடு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதனை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்திருந்தார். ஆளுநரின் இந்த முடிவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. ஆளுநரின் நடவடிக்கைக்கு அரசியல் சட்டப்பிரிவை மீறுவதாக உள்ளதாக கூறியுள்ள தமிழக அரசு ஆளுநரின் நடவடிக்கையை தன்னிச்சையானதாக அறிவிக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளது. மதுரை மாநகராட்சி வரி வசூல் முறைகேட்டு வழக்கில் ஏற்பட்ட சர்ச்சைகள் மற்றும் அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் மேயர் இந்திராணி பொன்வசந்த் திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சொத்து வரி மற்றும் கட்டட அனுமதி முறைகேட்டு புகார் எழுந்தது. அதிகாரிகளுடன் சேர்ந்து லஞ்சம் பெற்றதாகவும் வரி வசூல் கணக்கில் முறைகேடு செய்ததாகவும் கூறி மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்த் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மேயர் இந்திராணி தமது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையரிடம் சமர்ப்பித்தார். வரும் 17ஆம் தேதி நடைபெறும் மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் இந்திராணியின் ராஜினாமா கடிதம் அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் வெளிநாடு செல்ல விதிக்கப்பட்டிருந்த நிபந்தனைகளை டெல்லி உயர்நீதிமன்றம் தளர்த்தியுள்ளது. INX மீடியா வழக்கு காரணமாக அவர் வெளிநாடு செல்ல விசாரணை நீதிமன்றத்திடம் அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்தது. தற்போது அவர் வெளிநாடு செல்வதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு வெளிநாட்டில் என்ன செய்ய போகிறார் என்ற தகவல்களை மட்டும் விசாரணை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் போதுமானது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவில் கலக குரலை எழுப்பிய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் தற்போது நல்லதே நடக்கும் என்று தெரிவித்தார். பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பிய அவரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். கட்சியை ஒருங்கிணைக்கும் பணி எந்த நிலையில் உள்ளது, யாரையேனும் சந்திப்பீர்களா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு நல்லதே நடக்கும் என்று பதிலளித்துவிட்டு சென்றார். எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாம் நல்லதே நடக்கும்.
காவிரி டெல்டா மாவட்டங்களில் தேங்கியிருக்கும் லட்சக்கணக்கான நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டுமென்று அமமுக பொதுச் செயலர் தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தள பதிவில் நெற்பயிர்கள் உரிய நேரத்தில் முழுமையாக கொள்முதல் செய்யப்படாததும், ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மழையில் நனைந்து வீணாவதும் டெல்டா விவசாயிகளின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். பருவமழை தீவிரமடைய தொடங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள தினகரன், நெல் கொள்முதல் நிலையங்களில் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார். தற்காலிக கொள்முதல் நிலையங்களை அமைத்து தேங்கியிருக்கும் நெல் மூட்டைகளை முழுமையாக கொள்முதல் செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சுமார் 4 கிலோ தங்கம் காணாமல் போன விவகாரம் தொடர்பாக கேரள சிறப்பு விசாரணை குழு தற்போது சென்னையில் விசாரணை நடத்தி வருகிறது. சுமார் 42 கிலோ தங்க முலாம் பூசப்பட்ட கவசங்களை சென்னை தனியார் நிறுவனம் புதுப்பித்தது. அதன் பின்னர் அதன் எடை குறைந்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ததை அடுத்து 9 அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காணாமல் போன தங்க முலாம் பூசப்பட்ட அடிப்பீடங்கள் இடைத்தரகரின் சகோதரி வீட்டிலிருந்து மீட்கப்பட்டன. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 1999ஆம் ஆண்டு தங்கத் தகடுகளை செய்து கொடுத்ததாக கூறப்படும் சென்னை மயிலாப்பூரில் உள்ள நகைக்கடையில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி 93 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. லாகூரில் நடைபெற்ற போட்டியில் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா 277 ரன்களும் பாகிஸ்தான் 378 ரன்களும் எடுத்தன. இரண்டாவது இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி 167 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 277 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய தென்னாப்பிரிக்கா 183 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளும் இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளும் வீழ்த்திய சுழற்பந்து வீச்சாளர் நோமன் அலி ஆட்டநாயகன் விருது வென்றார்.